கால்ல போடுறதுக்கு செருப்பு கூட அவர் கிடையாது. கல்லூரி படிக்க போகும்போது தான் செருப்புங்கிற ஒன்னே காலில் போட்டேன் பாரு. ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவனோட முகத்திலையும் எங்க வீட்டுக்காரோட முகத்தை பார்ப்பேன். எனக்கு அவங்களையெல்லாம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு கிழிஞ்ச சட்டை சுடர்ந்து மாணவனை பார்த்தேன்னா எனக்கு உடனே கண்ணீர் வந்துடும். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் என்னுடைய ஒரு சட்டை கிழிந்து நான் தைத்து போட்டதை பார்த்துட்டு எனக்கு பீத்த சட்டைன்னு பேர் வச்சுட்டேன். ஏன் பீத்த சட்டை அங்கே வா அப்படின்னு 13 ரூபாய்க்கு தான் புடவையே எடுத்து கட்டுவேன். அது ஒரு 4 புடவை 5 புடவை. எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு ஆடம்பரமா வாழ்ந்திருந்தோம்னா கடனாளியாகி நாங்க தொழிலுக்கு கூட தொடர்ந்து பண்ணியிருக்க முடியும். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. விருட்சம் திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கல்லூரிகளில் முழு பொருளாதார உதவி பண்ணியும் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மாணவர்களை கடந்த 24 வருடங்களாக நாங்கள் ஊக்குவிச்சுக்கிறோம். அவங்க யார், எங்கே இருக்காங்க, அவங்க திருப்பி எங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நட்சத்திரம் 1000 அமைத்ததை விட அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நல்லது அப்படிங்கிற அந்த வாக்குக்கிணங்க நாங்கள் இதை ஒரு தவமாகவே பண்ணிட்டு இருக்கோம். சக்தி மசாலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாற்றுத்திறனாளிகளை முதன்மைப்படுத்தியது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வேலை கேட்டு வந்திருந்தாரு. தம்பி, உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வேலையும் இல்லையீங்க, உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு வந்த வழி செலவுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம். அந்த தம்பி தன்மானத்தோடு அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டாரு. நீங்கள் வேலை கொடுக்க நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்து நல்லா செஞ்சார். அவர் தான் அந்த விதையை போட்டவர். இந்திய நாட்டிலேயே அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்த நிறுவனம். இந்திய அளவில் எங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது வாங்கும்போது ஜேஆர்டி டாட்டாவை பார்த்த நொடி எங்கள் இருவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றம், எந்த சமுதாயத்தில் எடுக்கிறோமோ அதே சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது அதுக்கப்புறம் அது ஒரு வேள்வியாவே ஆரம்பிச்சு. சக்தி மசாலா நிறுவனங்களின் ஒரு அங்கமான சக்தி தேவி அறக்கட்டளை நிகழ்த்தக்கூடிய 24ஆம் ஆண்டு ஐம்பெரும் விழாவானது ஈரோட்ல இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. இந்த ஒரு நிகழ்வானது எவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படின்றதும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்குது அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சக்தி மசாலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு அந்த விளம்பரம் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளை முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வேலை கேட்டு வந்திருந்தாரு. அவருனால என்ன வேலை செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியல. தம்பி, உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க செய்யற மாதிரி ஒரு வேலையும் இல்லையீங்க, உங்களால செய்ய முடியாது அப்படின்னு வந்த வழி செலவுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம். அந்த தம்பி தன்மானத்தோடு அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டாரு. இல்லைங்க, கண்டிப்பா எனக்கு இந்த தொகையெல்லாம் வேண்டாம், வேலை தான் வேணும், நீங்கள் வேலை கொடுங்க நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்து நல்லா செஞ்சார். அவர் தான் அந்த விதையை போட்டவர். இவங்கனாலே வேலை செய்ய முடியும்னு. அப்புறம் தான் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எங்கள் நிறுவனத்தில் படிப்படியாக இங்கே வேலை கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு செய்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்திய நாட்டிலேயே அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்த நிறுவனம் அப்படிங்கிற ஒரு விருதை குடியரசுத் தலைவரிடம், இந்திய பிரதமரிடம், வாஜ்பாய் அவர்களிடம், தங்கர் சயால் சர்மா, நம்ம அப்துல் கலாம் ஐயாட்ட 2 தடவை வாங்கியிருக்கிறோம். இது மாதிரி நிறைய மத்திய மாநில அரசுகளிடமிருந்து இந்த துறையிலே மிகச்சிறப்பாக மாற்றுத்திறனாளிக்கு விருது வாங்கிய நிறுவனம் நம்ம நிறுவனமாக தான் இருக்கு. அவங்க சிறப்பாக வேலை செய்வாங்க. கண்ணே தெரியாதவங்க, பார்வை இல்லாட்டி கூட பார்த்தீங்கன்னா நேராக போவாங்க, படியில் கரெக்டாக இறங்குவாங்க, வருவாங்க. ஆச்சரியமா இருக்கு, இவங்களாம் எப்படி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போறாங்க. எனக்கே அதுக்கெல்லாம் அந்த கேள்விக்கு விடையே தெரியாது. கவனச்சிதறல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா இருக்கிற ஆளுதான் உளுந்து எந்திரிச்சு போவாங்க, வலி கூட்டு விழுவாங்க. அவங்க யாருமே உளுந்து அடிபட்டோம்னு இது வரைக்கும் எந்த செய்தியுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு 6வது சென்ஸ், அவங்களுக்கு உடம்புல ஒரு வில் பவர் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அவரு இன்னொன்னு சொன்னாரு, அந்த நேரத்துல 100 ரூபாய் இன்னைக்கு செலவுக்காகும், தினம் நான் செலவுக்கு என்ன பண்றது, எனக்கு நிரந்தர வருமானம் வேணும்னா நீங்க வேலை கொடுத்தா தான் வருமானம். இந்த வேலைன்னு நாங்க யாருக்கும் முடிவு செய்யறதில்லை. அவங்க என்ன வேலை செய்ய முடியுங்கிறது அவங்களா முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள செயல்பட வைக்கிறோம். சிறப்பு குழந்தைகள் மேல ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்கு.
அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இல்ல அதுவும் இதே போல தானுங்க. ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்களோட வந்து திடீர்னு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பார்த்து முயற்சி பண்ணீங்கன்னா எங்க குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குற மையமெல்லாம் உங்களால ஏற்படுத்தி தர முடியும். நீங்க கண்டிப்பா யோசிச்சீங்கன்னா செஞ்சிருவீங்க. எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எங்களால முடியல. ஆனா பட் நீங்க நினைச்சா நீங்க 2 பேரும் நினைச்சா செய்வீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தோன்றியதுதான் 2002ல அவங்க சொன்ன ஒரே வருஷத்துல கட்டடம் கட்டி அவங்களுக்குன்னு சிறப்பு பயிற்சி மையம், பொது மருத்துவமனை, குறைந்த கட்டணங்கள்ல மருந்துகள் கொடுக்குறோம். அந்த உடற்பயிற்சி சிறப்பு குழந்தைங்களுக்கான படிக்கிறதுக்கு 2-3 வகையான ஆரம்ப கல்வி, ஸ்பெஷல் ஸ்கூலு, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பீச்சுக்கும் அவங்களுக்கான பயிற்சி, இது போக உடற்பயிற்சிக்கும் உடற்பயிற்சியாளர்களை வச்சு அவங்களுக்கு எல்லாமே நடக்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 300 குழந்தைங்களாட்ட வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இதுக்கான பயிற்சி கூடங்களை அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். புதிதாக கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுடைய கனவுங்கிறது இந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நடக்க வைக்க முடியும், அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு போறதுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எங்களுடைய ஆசிரியர்களும் உடற்பயிற்சியாளர்களும் நல்ல இன்வால்மெண்ட்டோட செய்யறதுனால எங்களால் அந்த பணியை வந்து இன்னைக்கும் சிறப்பாக தொடர்ந்து போயிட்டு இருக்க முடியுது. இதுக்கு காரணம் வந்து எங்கள் சிறப்பு பள்ளியோட ஆசிரியர்களும் உடற்பயிற்சியாளர்களும் தான் இதுக்கு முழு காரணம். பொருளாதாரத்தில் நம்ம உதவி பண்ணினாலுமே நல்ல பயிற்சி கொடுக்கலன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்க முடியாது. சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பெற்றோர்கள் கிட்ட நாங்கள் பேசும்போது அதை ரொம்ப நெகிழ்ச்சியாகவே அவங்க பேசியிருந்தாங்க. அதையும் நாங்கள் கேட்டு இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ அது ஒரு பாவப்பட்டதுனால அந்த பிறந்த குழந்தை மாதிரியும், குடும்பத்திலேயே அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சப்போர்ட் கிடைக்காது. எங்களால முடிஞ்ச அவங்களுடைய வேதனையை தீர்க்கறக்கும், மன வருத்தங்களை போக்குறக்கும், அந்த குழந்தைய சிறப்பா முடிஞ்ச அளவுக்கு கொண்டுறக்கும் எங்களான ஆன உதவிகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு இருட்டுல தவிக்கிறவங்களுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்காதான்னு இருக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நம்முடைய சென்டருங்கிறது ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. நேற்றும் சரி இன்னைக்கும் சரி தொடர்ச்சியா விருந்தினர்கள் பேசும்போது ரொம்ப கவனிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான தம்பதியினரா இருக்காங்க, விட்டு கொடுத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் பேசும்போது இந்த பேட்டியினுடைய துவக்கத்துல முதல் கேள்விக்கு 2 பேருமே பதில் சொல்லல. ஏன்னா நீங்க சொல்லட்டும் அவரும், அவர் சொல்லட்டும் நீங்களுமே சில வினாடிகள் தாமதமாச்சு அப்படின்னு பாக்குறோம். அது எப்படி அந்த புரிதல் சாத்தியம்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அந்த செய்தி? இல்லைங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது. வாழ்க்கை பயணம்ங்கிறது விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற போது அதுல ஒன்றும் தப்பே இல்லைங்க. ஒருத்தரோட சுபாவம் அறிஞ்சு இன்னொருத்தர் அந்த நேரத்துல யார் வேணாலும் இருக்கலாம். விட்டு கொடுத்து போடும்போது அதுக்கப்புறம் கிடைக்கிற சுகம் ரொம்ப இனிமையானது. இருக்கிற வாழ்க்கையை கொண்டாடுறதை விட்டுட்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போறதுல அர்த்தமே இல்லை. நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னை விட அழகா சொல்லிடுவீங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதுதான் பழமொழி. இதுதான். அதனால அந்த புரிதல் கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டுதுன்னா வாழ்க்கையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முன்னேறாங்க. ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளைகான், ஆடிப்பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. இப்படி எத்தனையோ பெண்களும் ஆண்களும் இணைந்து பயணப்பட்டா எல்லாமே நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை. அது எங்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்து இருக்கு. பள்ளி வாழ்க்கையில மட்டும் என்னுடைய சில அனுபவங்கள் கொஞ்சம் நினைக்கிறேன். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தரையில தான் போகணும், பெஞ்சு கிடையாது. அப்ப தரையில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி கொஞ்சம் தேஞ்சு கிளிசல் வந்துடும். பசங்கள்லாம் கொஞ்சம் அதை அஞ்சல் பெட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள்ல வாழ்ந்தோம். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் என்னுடைய ஒரு சட்டை கிழிந்து நான் தைத்து போட்டதை பார்த்துட்டு வீத்த சட்டைன்னு பேர் வச்சிட்டாரு. ஒரு ஆசிரியர், கிளாஸ் டீச்சர். எனக்கு ரொம்ப மனசை காயப்படுத்தின நிகழ்ச்சி. பயங்கரமான எனக்கு கோபம் வரும் அந்த வாத்தியார் பார்த்து. பீத்து சட்டை அங்கே வா அப்படின்ற. அந்த காலத்தில் அப்படி ஆசிரியர்கள் அறியாமையில் அப்படி வீட்டில் சாப்பாடுகள் அப்படிதான். வீட்டில் பழசு எது இருந்தாலும் பள்ளிக்கூடம் நாட்களில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அம்மாவோட சேர்ந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் அதிகமாக பழைய சாப்பாடு சாப்பிடுவோம். கெட்டு போனதாக இருந்தாலும் பரவாயில்லை. அது சில நேரத்துக்கு நம்ம வயிற்றை தொந்தரவு பண்ணும். பள்ளியில் போய் அந்த அவஸ்தையெல்லாம் நம்ம அனுபவிக்கும். அசைவ உணவுகள் இதெல்லாம் வருஷத்தில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 தடவை 2 தடவை தான் எங்கள் வீட்டில் அசைவம் சமைப்பாங்க. அப்போ ஆமாம், அப்போ வந்து இறைச்சியினுடைய விலை 2 ரூபா 1 கிலோ, 3 ரூபா இருந்தது. இன்னைக்கு 700 ரூபா இருக்கு. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில வருஷத்துல 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் வீட்டில் செய்வாங்க.